Assalamu alaikum. Welcome to Reethu's Malabar kitchen. ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் கொழா புட்டு வித் கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரளாவில் ஒன் ஆஃப் த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த சாஃப்டான கொழா புட்டு கடலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு புட்டு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த புட்டு மாவு நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். இதை ரெடி பண்ணுறதுக்கு 3 கப்பு புழுங்கல் அரிசிக்கு 1 கப்பு பச்சரிசி 2 hours ஊற வச்சு கழுவி ட்ரெயின் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாவு தான் இது. இனி இதிலேக்கு நமக்கு தேவையான சால்ட்டு, அப்புறம் தேவையான வாட்டர், அப்புறம் கொஞ்சம் துருவிய தேங்காய். இனி இந்த மாவை நமக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா தண்ணி தேவையான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்தால் புட்டு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம மெஷினில் போட்டு அரைச்சி கொண்டு வந்த மாவோட இந்த மாதிரி வீட்டிலே ரெடி பண்ண மாவை நல்லா டேஸ்ட்டாக இருக்குது புட்டை. நீங்கள் எப்படி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி இதுதான் இதோட பாகம். இனி நல்லா இப்படி பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் கொஞ்சம் தண்ணி இதுக்கு மேலே ஊற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் புழுங்கலரிசி இருக்குனதுனால கொஞ்சம் நல்லா தண்ணி ஊறும். இப்படி ஊற்றிட்டு இனி ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் பண்ண வச்சுடுங்க. இனி இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த ஸ்டீமர் தான். இது குக்கரில் வைக்கணும் ஸ்டீமர் தான். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஸ்டீமர் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். புட்டு ரெடி பண்ணுறதுக்கு நான் குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது மூடி வச்சுட்டு வெயிட்டு எடுத்துடுங்க. இந்த மாவை ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். இது பாருங்கள், தண்ணியெல்லாம் இதில் நல்லா ஊறிடுச்சு. இனி இது மாவு இதில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க. அப்புறமா 2 ஸ்பூன் மாவு போட்டுக்கோங்க. திருப்பியும் கொஞ்சம் தேங்காய் போட்டு அப்புறம் திருப்பியும் மாவு போட்டு இது இப்படி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், மாவு ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். இனி நமக்கு குக்கரில் நல்லா ஸ்டீம் வந்துடுச்சு. இனி இந்த ஸ்டீம் வர இடத்துல இந்த ஸ்டீமர் வச்சுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டீம் மேலே வந்துடுச்சு. இது நல்லா 10 நிமிஷம் அடைச்சி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த புட்டு ஒரு பிளேட்லேக்கு மாற்றிக்கலாம். அதுக்கு இந்த ஒரு ஸ்டிக்கு வச்சு தான் நான் இங்கே பேக் சைடில் இப்படி ப்ரெஸ் பண்ணால் புட்டு வெளியில் வந்துடும். பாருங்கள், நல்லா டேஸ்டியான சாஃப்டான கொழா புட்டு ரெடி. இனி நமக்கு இந்த சைட் டிஷ்ஷு கடலைக்கறி ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. கடலைக்கறி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இனி இது ஓவர் நைட் ஊற வச்ச கடலை தான். நமக்கு குக்கர்லேக்கு இது போட்டுக்கலாம். இனி இதிலேக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு சின்ன தக்காளி நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இனி இதிலேக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கடலை கொஞ்சம் வேவு இருக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இந்த குக்கர் நமக்கு அடைச்சி வச்சு
ஒரு 6 விசில் வரணும் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சேன். இனி நமக்கு இது தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன இதிലേക്ക് ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இதிലേക്ക് கொஞ்சம் கடுகு போட்டு பொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இனி இந்த தாளிச்சதை இந்த கடலைக்கறியில் ஊற்றிடுங்க. பாருங்கள், டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. நல்லொரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் இதை. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.